வணக்கம் நண்பா. ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதை பற்றியே ஏக்கமாக இருக்கும். அதுவே கிடைத்துவிட்டால் அதுவே அலுத்துப் போய்விடும். அவ்வளவுதான் ஆசை. பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒழுக்கமில்லா சுதந்திரம் பின்னாளில் உங்களுக்கு அவமானத்தை மட்டுமே பரிசாகத் தரும். பிள்ளைகளுக்கு முதலில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். தெரிந்தே தவறுகள் செய்யும் மனிதன் அதனால் பாதிக்கப்பட்டவர்களை எண்ணி துளியும் வருந்துவதில்லை. தெரிந்தே தவறுகள் செய்யும் மனிதனுக்கு மன்னிப்பே கிடையாது. பிறர் மீது அதிகப்படியான பற்று வைக்காதே. அதுவே துன்பத்திற்கு காரணமாகலாம். எதுவும் அளவாக இருக்கட்டும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர். அது முதலில் சோதனையை தந்துவிட்டுத்தான் பாடத்தை போதிக்கிறது. உன் அன்பு நிராகரிக்கப்பட்டால் கவலைப்படாதே. இழப்பு உனக்கு அல்ல, நிராகரித்தவருக்குத்தான் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். விடாமுயற்சி உடைய மனிதர்களுக்கு வெற்றி உரித்தாகிறது. தோல்விகள் பல சந்தித்தாலும் பின்வாங்காமல் கடைசி வரை முயற்சி செய்யும் மனிதர்களுக்கே வெற்றி கிடைக்கிறது. தொட முடியாத தூரத்தில் உனது கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையுடன் இரு. உன் கனவை நிச்சயம் அடைய முடியும். ஒரு சில அறிவுரைகளை கூறும்போது புரிவதில்லை. வாழ்க்கையில் நம் மனம் துன்பத்தில் தவிக்கும் போதே நன்கு புரிகிறது. வெறும் படிப்பு அறிவு ஆகாது, அனுபவமே அறிவு. உன்னை எதிர்க்கும் மனிதர்களிடம் துணிந்து நில். உன்னை மதிக்கும் மனிதர்களிடம் பணிந்து செல். அதுவே சிறப்பான செயல். வாழ்க்கையில் நேரும் அளவில்லாத சோதனைகளை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களை வியப்பில் ஆழ்த்தும் அளவுக்கு வெற்றி உங்களை வந்து சேரும். எதிரியை கூட மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒருபோதும் நம்மிடமே இருந்து கொண்டு நமக்கே தீங்கு செய்யும் துரோகியை மட்டும் ஒருபோதும் மன்னிக்கவே கூடாது. யாரும் தன்னை ரசிக்கவில்லை என்பதற்காக நிலவு தன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோல் உன் அருமையை மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக கவலைப்படாதே. நீ நீயாகவே இரு. ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்வார்கள். உடலில் உள்ள அழுக்கை நீக்குவதற்கு தினம் குளிப்பதைப் போல மனதில் உள்ள அழுக்கை நீக்குவதற்கு நிறைய நல்ல எண்ணங்களை சிந்திக்க வேண்டும். உலகில் மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரின் சிரிப்பு. அதைவிட மகிழ்ச்சியான விஷயம் அந்த சிரிப்பிற்கு நீங்கள் காரணமாக இருப்பது. மற்றவர்களை மகிழ்வித்து நீங்களும் மகிழுங்கள். வாழ்க்கையில் யாரையும் பழிவாங்க நினைக்காதீர்கள். நல்ல மனிதர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறார்கள். மோசமான மனிதர்கள் உங்களுக்கு அனுபவத்தை தருகிறார்கள். இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி உங்கள் அமைதியை மட்டும் இழந்து விடாதீர்கள். அமைதியே உனக்கான ஆயுதம். கோபம் என்பது ஒரு சூடான நெருப்பை எடுத்து உங்கள் எதிரியின் மீது வீசுவது போல. அது உன் எதிரியை சுடுவதற்கு முன் முதலில் உங்கள் கைகளையே சுட்டுவிடும். உலகத்திலே மற்றவர்களுக்கு உங்களால் கொடுக்க முடிந்த மாபெரும் பரிசு ஒன்று அன்பு, மற்றொன்று மன்னிப்பு. இரண்டையும் கொடுக்க பழகுங்கள். உங்கள் வாழ்க்கையை அது நிம்மதியாக மாற்றும். நேர்மை ஒன்றே நட்பை நிலைத்திருக்கச் செய்யும். ஒருவருடன் நட்பு நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இருவரிடமும் நேர்மை இருக்க வேண்டும். தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று நினைக்காதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். யார் நம்மை கைவிட்டாலும் நாம் செய்த தர்மம் நம்மை கைவிடாது. நாம் நன்மை செய்தால் நன்மை விளையும், தீமை செய்தால் தீமையே விளையும். வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்காதே. உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக்கொள். அதுவே சிறந்தது. வாழ்க்கையை முடித்துக் கொள்ள ஒரு நொடி துணிவிருந்தால் போதும். வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிவிருக்க வேண்டும். வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும் மனிதனே சிறந்த வீரன். இன்றைய வழி நாளைய வெற்றி. இன்றைய வழிகளை பொறுத்து கொண்டு உழைத்தால் நாளைய வெற்றியை நாம் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும். மெதுவாக சென்றாலும் நின்று விடாமல் முன்னேறி செல்பவனுக்கே வெற்றி நிச்சயம். வெற்றி அடைவதற்கு துணிவு அவசியம். வெற்றி அடைவதற்கு துணிவு அவசியம் தேவை. வெற்றி அடைந்த பின்பு துணிவுடன் பணிவுடனும் இருந்தால்தான் உலகம் போற்றும். துணிவுடன் பணிவும் இருந்தால்தான் உலகம் போற்றும். உனக்கு இருக்கும் சுமைகளைக் கண்டு துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உனது காலடியில்தான். அதனிடமிருந்து உறுதியை நீ கற்றுக்கொள். வாழ்க்கையை துணிவுடன் எதிர்கொள்ளலாம். வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பதே தவறு. துணிவுடன் எழுந்து போராடு. வெற்றி உனதே. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.